This morning, I want to share with you a topic called worship, which we all very familiar. இன்றைக்கு காலை வேளையில உங்களுக்கு தெரிந்த வண்ணமாக நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா வழிபாடு, ஆராதனை. But from the perspective of prayer, ஜெபத்தினுடைய எப்படி நம்ம ஜெபம் பண்றது, எப்படி ஆராதிப்பது குறித்து ஒரு விளக்கமான ஒரு விளக்க உரை. as I've been mentioned many times that I have certain concerns, certain worry about the worships in India. நான் அநேக முறை உங்களுக்கு நான் எச்சரித்திருக்கேன், அறிவுரை சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் நடக்கிறதான இந்த ஆராதனை ஒழுங்குகளை குறித்து அநேக உரை சொல்லியிருக்கிறேன். If we see worship as a time to warm up, or if we see worship is just for to serve a buffer to wait for people to come, the attendance to come. ஆராதனை என்பது நம்மை நாமே ஒரு இது ஈடுபடுத்திக் கொள்வதா, இல்லாட்டி ஜனங்கள் வருகிற ஜனங்களுக்காக நாம் காத்திருக்கிறதுனால அவன் வந்து சேர்வதனால அவன் பண்ணுகிறதான ஒரு ஆராதனை இருக்கிறதா? Then we'll miss a very important or essential part in the meeting. That is the worship is functions a spiritual gate for us to enter into the presence of God. உண்மையாகவே சொல்ல போனால் ஆராதனை என்பது ஒரு ஜெபத்துல மிகுந்த முக்கியத்துவமா இருக்கிறது. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இந்த ஆராதனை நம்மை நடத்தி செல்கிறதுமாய் இருக்கிறது. You see, I've been leading worship team for more than, in my life of ministry, leading worship team is become 2/3 of my ministry in whole. இன்றைக்கு நான் நடத்துகிறதான ஆராதனையில இந்த ஆராதனை என்பது பல ஆண்டுகள் இதோடு நான் சம்பந்தப்பட்டு இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். If you going to say what is worship team is more a pastoral than a technical part of the church. உண்மையாகவே இந்த ஆராதனை குழு அல்லது ஆராதனை என்பது ஊழியக்காரரை காட்டிலும் இந்த ஆராதனை ஒரு சில காலகட்டத்தில் அது முக்கியத்துவம் பெறுகிறது. அது முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது சபை கூடி வரும் பொழுது. If you're going to compare a teacher and a priest, then worship is more like a priest. இப்படியாக நாம் இதை ஒரு ஆசிரியர்களா இருக்கலாம், ஒரு போதகர்களா இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் மிகைப்படுத்தி பார்க்கும்போது இந்த ஆராதனை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. If you're going to compare pastoring and prophetic, then worship is more prophetic. உண்மையாக ஒரு போதகர் ஒரு போதிப்பும் அல்டி தீர்க்க தரிசனம் குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றை காட்டிலும் இந்த ஆராதனை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவே இருக்கிறது. Over here, the country that I belongs, we put a lot of effort in, to build up the worship. எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த ஆராதனை மேன்மைப்படுத்தும்படியாக நான் இந்த ஆராதனையில முழு கவனத்தோடு நான் செயலாற்றுவது உண்டு. But sad to say, there are two perspectives. One is to build a very nice front, very nice worship, very nice procedure. People come in, they feel the worship is so good, very professional. ஆராதனை என்பது உண்மையாகவே ஜனங்களை வரவேற்கிறதும் அவங்களை நல்ல உற்சாகப்படுத்துகிறதும் அவர் நல்ல ஜெபத்தில் ஈடுபாடு செய்கிறதும் ஒன்றாகவும் தான் இருக்கிறது. But there are also another type of preparation. They see worship is the key for the spiritual atmosphere to change, the presence of God to come. இந்த இடத்துல இந்த ஆராதனை என்பது பரிசுத்த ஆவியானவர் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்கு இந்த ஆராதனை மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. Now, I want to speak from a perspective as a pastor. You must understand, if your worship is not moving or your worship is not doing good job, your preaching will be you're having a hard time. நான் குறிப்பாக போதலுக்காக ஒரு அறிவுறுத்தல் என்று சொல்லலாம். நல்ல ஆராதனை நம்ம நடத்தவில்லை என்று சொன்னால் தேவ செய்திக்கு ஏற்றாற் போல இந்த ஆராதனை சரியானபடி வழிவகுக்காது. நல்ல ஆராதனை என்று சொன்னால் தேவ செய்தி கேட்பதற்கும் தேவனோடு பேசுகிற பேச்சுக்கும் அது நல்லபடி வழிவகுக்கும் இந்த ஆராதனை. I have preacher come to my church. They say when the moment they go up to the pulpit, they say the worship have done such a good job. She wish that she can straight away pray for the people because the worship itself, it is a message. The worship itself already served the people. என்னுடைய சபைக்கு வருகிறதான தேவ பிள்ளைகள் தேவ ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்வார்கள்.
உங்கள் சபையில நல்ல ஆராதனை இருக்கிறது, நல்ல வொர்ஷிப் நடத்துறீங்க. அதனால தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவ செய்திக்கு இதுவும் ஒரு அடையாளம், முன் உதாரணமாகவே செய்தி போல இந்த ஆராதனையும் தேவ பிரசன்னத்தை உணர்த்துகிறது என்று சொல்லி என்னோடு பேசுவார்கள். So I really want to say that, pastors, if you really want to build your church, if you really want to see God move mightily in your church, worship is one of the gates. You must guard it, you must keep it, you must make sure that it functions properly. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதனை நல்ல ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். உங்களுடைய கூட்டம் நன்றாக நடக்கணும்னு சொன்னா, இந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்பெடுத்து நல்ல உற்சாகமாக செய்யுங்கள். இந்த ஆராதனையை தேவ பிரசன்னத்தை உணர்த்துவது மாத்திரம் அல்ல, எல்லாரும் ஒன்று கிட்டி சேர்த்து தேவ வல்லமையை காண இந்த ஆராதனை நமக்கு வழிவகுக்கும். But that's again, when I say this, it always brought me some concern in my heart. That is, we focus on too much on the worship leader. நாம் நிறைய முறை ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம். நம் நிறைய கவனங்களை இந்த ஆராதனை நடத்துகிற நபர் மேல தான் நம் நோக்கங்களை செலுத்துகிறோம் தவிர, சரிவர ஆர்டர் மேல நம்ம நோக்கங்களை செலுத்துவது கிடையாது. Yeah, it is a blessing if you have a wonderful worship leader. Like, Pastor Robert's church, his son is a wonderful worship leader, keyboardist, perfect, very good keyboardist. உண்மையாகவே ஆராதனை நடத்துகிறவர்கள் மிக முக்கியத்துவத்தை பெறுகிறார்கள். ராபர்ட் சர்ச்சில் கூட அவங்க பிள்ளைகள் இந்த ஆராதனையை நல்லபடி அவங்க சபையில ஆராதிக்க செய்கிறார்கள். But once again, worship cannot focus on a person. அதாவது ஆராதனை என்பது ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து யோசனை செய்வது கிடையாது. Worship must from a worship leader's anointing and build up to a corporate anointing, the anointings across the church. இப்படியாக அந்த ஆராதனை நடத்துகிறவர்கள் சபையில ஒருமுகப்படுத்தி தேவனுக்கும் சபைக்கும் ஒரு உருவத்தை கொண்டு வருகிறது. ஒரே மனதோடு தேவனை ஆராதிப்பதற்கு இந்த ஆராதனை வீரர்கள் வழி நடத்துவதை பார்க்கின்றோம். If a anointing of a worship leaders is the whole focus, then we put them in a very bad situation. They can be arrogant, then they can be tempted, or somehow God's glory will be robbed away. இப்படியாக அந்த ஆராதனை நடத்துகிறவர்கள் ஏதாகிலும் ஒரு குறைவிலோ ஒரு பலவீனத்தில் இருப்போமானால் இந்த முழு ஆராதனையும் அந்த அளவுக்கு மகிமைப்படாது. அது கொஞ்சம் குழப்பத்தில் கூட அது காணப்படும். That is not their fault, but it is the understanding of the congregations. அது அவருடைய தவறு என்று நம்ம சொல்லிவிடக்கூடாது. அந்த சபை அங்கத்தினர் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள், எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது முக்கியமாக இருக்கிறது. So from one person's anointing and move towards the whole congregation. The whole congregation is moved in a very sincere and anointed worship, and they will change the spiritual atmosphere. ஒரு தனிப்பட்ட நபர் ஆராதனை நடத்துகிறவர்கள் தேவன பிரசன்னத்தை உணர்ந்து அவர் சரிவர நடத்துவார் என்று சொன்னால் சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் மக்களும் அவரோடு இணைந்து ஒருமுகத்தோடு தேவனை ஆராதிப்பார்கள். Yeah, we all know we need to invest in worship, but let's go through actually what is the function of worship in prayer and in our church. நாம அது மாத்திரம் இல்ல, இந்த ஆராதனையில என்னென்ன வித தன்மைகள் இருக்கிறது, எப்படி விதமான ஆராதனை இருக்கிறது என்பதை நாம சற்று தியானத்தோடு நாம் எண்ணி பார்ப்போம். As an introduction, I would like to say that in our spiritual journey, worship is not an accessory, but it's an essential element that moves alongside with prayer and leads us into the presence of God. இந்த ஆவிக்குரிய ஆராதனை என்பது தேவ சமூகத்தை ஒருமுகப்படுத்தி நடத்துவது, தேவ சிந்தனைக்கு ஏற்றபடி ஒருமனப்பட்டு செயல்படுவதே ஆகும். As long as we opens to worship, or we are allow worship to lead our days, it always bring us into the presence of God. நாம் எப்பொழுது ஒருமுகத்தோடு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம செயல்படுகிறோமோ அப்பொழுது தேவ பிரசன்னத்தை நம்மத்துல இறங்கி வருகிறவர்களாக நாம் காண்கின்றோம். There are sometimes we are so much challenged, whether we don't know what to pray, we are emotionally very, very low. Even we feel that we have no strength to pray under oppressions, under persecutions, but always prayer opens the door for us to enter into the presence of God. நம்ம ஆராதனை நடத்தும் போது பலவிதமான குழப்பத்தோடு போராட்டத்தோடு நாம் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த ஆராதனை நடத்தும் பொழுது
தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம் என்பதை மாத்திரம் நம் மனதில் நிலைத்துக் கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. Meanings that always starts the worship and you will run away from all your trouble. நீங்கள் ஆராதிக்கும்போது எப்படி ஆராதிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர, எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல. Because all our problems become very small in the presence of God. தேவ சமூகத்திலே நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய பிரச்சனை என்பது பெரிய அளவிலா இருக்கிறதில்லை. அது பிரச்சனை ஒரே ஒரு கடுகளவு சின்னதாக மாறிவிடுகிறது. No matter how tired we are, no matter how, low we are, but in the presence of God, we are building up, we will be built up once again. எப்படி நம்ம பலவீனத்தோடு ஒருவேளை நாம் காணப்படலாம், எப்படி நம்ம குழப்பத்தில் கூட சில வேளையில் காணப்படலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தை எப்படி நம் ஜனங்கள் மத்தியில கொண்டு வருகிறோம் என்பதுதான் இந்த ஆராதனையுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. Even E.M. Bounds says the spirit of worship is the spirit of prayer. என்பவுண்ட் சொல்லுகிறார்கள், ஆவிக்குரிய ஆராதனை நல்ல ஒரு ஜெபத்துக்கு ஈடாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். If we want to pray, we must learn how to worship. நல்ல நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா எப்படி நீங்கள் ஆராதிக்கணும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Worship is the gateway to God's presence. ஆராதனை வழிபாடு என்பது தேவ பிரசன்னத்துக்கு உரிய நுழைவு வாயிலாக இருக்கிறது. Psalms 104 says very clear that enter his gate with thanksgiving and his courts with praise. Give thanks to him, bless his name. சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். It's so wonderful. There is a gate for us to enter his courts. This is called praise. இந்த ஆராதனை என்பது அவர் துதியோடும் அவர் பிரகாரங்கள் மகிழ்ச்சியோடும் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதாகும். I really thank God. It's not this and that or to be perfect, but even in our weakest moment, the moment we start to praise God, even demons will flee away. Doors of God's presence will open for us. யாரெல்லாம் நம்ம சற்று பலவீனமாக நாம் தேவனை ஆராதனை செய்தாலும் கூட தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. எல்லா சத்துருக்கள், அங்க இருக்கிற எல்லா பிசாசுகள் அதிலிருந்து வெளியேறக்கூடியதா இருக்கிறது இந்த ஆராதனையில. And God makes these invitations to us, asks us to enter his presence with thanksgiving and let us make a joyful noise to him with a song of praise. நாம தேவ சமூகத்துல பாடி ஆடி துதிக்க நிமித்தமாக அவருடைய பிரசன்னத்துக்கே கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். I know some of denominations, when they start their service, they will ask all the congregation to be silent because the Lord has entered into that church or that premise. ஒரு சில ஸ்தாபனங்களிலே பார்க்கும் பொழுது அவர் எல்லாம் ஆராதனையை துவங்கும் போது ஒன்று சொல்லுவார்கள், எல்லாரும் மௌனமா இருக்க சொல்லுவார்கள். அவர் மாத்திரம் ஆராதனிப்பார்கள். அப்படி மௌனமா இருக்கும்போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும் என்று அநேக திருச்சபைகளில ஸ்தாபனங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வை நான் பார்த்திருக்கின்றேன். Yes, there is a part for us to be silent. For instance, like the tabernacle of Moses, when you enter into the holy place or the holy of holies, what you're going to do is only sacrifice the blood and the incense of prayer. இந்த ஆராதனையில நம்ம எல்லாம் ஒரு காலகட்டத்துல மௌனமா இருப்பது உண்மைதான். எப்படி மோசே ஆசாரிப்பு கூடாரத்துல அது பலிகளை செலுத்தும் போது அந்த இரத்த பலிகளை செலுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது அந்த இடத்துல மௌனமா நின்று கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு கூட மௌனமா இருப்பது ஒரு சில காலகட்டத்துல நல்லதுதான். But the tent of David, the tabernacle of David, is full with 24/7 praise and worship, sound, musical instruments. ஆனா அந்த மோசே நாட்களில அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பார்க்கும் பொழுது எல்லாரும் எக்கால சத்தத்தோடும் ஆசாரிப்போடும் இன்னும் அநேக இசை கைகளோடு தேவனை எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். So there are times that we need to be silent, but most of the time we need to bring our praise before the Lord. That is what the Lord delight with. ஒரு சில நேரங்களிலே நாம் மௌனமாக இருப்பது அவசியம்தான். ஆனாலும் அநேக முறை நாம் தேவ சமூகத்தில் இருக்க எக்காலங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் மிகவும் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். For he delights in obedience more than sacrifice.
நாம பலியை காட்டிலும் சைலண்டா இருக்கிறது, மௌனமா இருக்கிறது தேவனுக்கு ஒரு பிடித்த ஒரு ஆராதனையாகவே இருக்கிறது. And He delight our free will offering, our free will joyful noise before Him. அதனால நம்ம எக்கால சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆராதிக்கும் பொழுது, தேவன் அதில மிகவும் பிரியப்படுகிற தேவனாகவே இருக்கிறார். Again, I always say worship is not a preparation before prayer, it is part of a prayer itself. நான் ஆராதனை என்பது ஆயத்தத்துக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆராதனை அல்ல. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஆராதனை முக்கியத்துவம் பெறுகிறது. I won't have problem if the prayer meeting of 2 hours, 1.5 hours are totally worship. I have no problem when I used to that kind of prayer meeting. இந்த இடத்துல இந்த ஜெப கூடுகைன்னு ஒரு 2 ஹவர் நடக்குன்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. அதுல 1 ஹவர், 1 1/2 ஹவர் ஆராதனை என்பது இருக்குமேயானால், நான் அதுல மிகவும் சந்தோஷப்படுவேன். அதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது. எந்த விதமான வலியும் நான் படுவது கிடையாது. After all, why I come to the prayer meeting, I'm not asking God just to satisfy my needs. I want to satisfy the heart of God. நான் எப்படி ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்தியும் என்பதாக நான் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறதில்லை. எந்த அளவுக்கு நான் தேவ சமூகத்துல நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், எப்படி நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்பது தான் அந்த ஆராதனையில எனக்குரிய முக்கிய He, பங்கா God Himself, He is more important than me. ஆண்டவர் தான் என்னை காட்டிலும் அவர் எனக்கு பெரியவரா இருக்கிறார். So I don't know what kind of priority you have in your ministry. ஆனால் உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நடத்துவீர்கள் என்பது எனக்கு தெரியாது. Are you going to say, God, for you are God, so your job is to satisfy me? Or, God, for you are God, so my job is to satisfy you? I don't know which philosophy you are having. நீங்கள் இப்படி நினைக்கலாம், ஆண்டவரே நீங்கள் தேவனா இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் என்னை நடத்துவீங்க என்று நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரே நான் நினைக்கிறதால எல்லாம் நடக்குது என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? Sometimes we may think that God is self sufficient, He has no need, so we can focus on our need instead of His need. நாம் ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சகலமும் தெரியும். நம்மள குறித்து ஆண்டவர் சகலமும் அறிந்திருக்கிறார். அதனால அவருக்கு நாம் என்ன செய்ய தேவையில்லை என்பதாக சிலர் இப்படியாக நீங்கள் யூகிக்கிறீர்கள், இப்படியாக நினைக்கிறீர்கள். So, since God is so powerful, don't need to take care of Him, He can take care of Himself. Sometimes we will think that way. நாம் நினைக்கிறோம் அவர் சகலவற்றையும் அவருக்கு உரியவர்களாக இருக்கிறார். நம்ம செய்து எதுவுமே ஆண்டுக்கு போக போறது இல்ல. எது நடக்க போறது இல்லைன்னு சொல்லி நம்ம இப்படி நினைத்து விடுகிறோம். If you believe that is true, then what is the reason God created us in this world? அப்படியாகவே அவருடைய லாபத்துக்காகவே அவர் இயங்குவார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை படைத்தது நோக்கம் என்னவா இருக்கும்? நம்ம ஏன் ஆண்டவர் சிருஷ்டிக்க வேண்டும்? He is not that fool to create a lot of problem for himself. ஆண்டவரே அவர் தனித்துவமா எல்லாவற்றையும் அவர் செய்து கொள்ள முடியாது. செய்வதும் கிடையாது. He created us so that he can love us. He can have a family. And as we understand his needs, so we love him back. And we know to serve him with all our hearts, with all our love. நம்மை உருவாக்கிற நோக்கம் ஆண்டவருக்குள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். நம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவரை உயர்த்த வேண்டும். அவரை பாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். You know, otherwise we always say that we live to worship him. We don't even say what we are saying. நாம் ஒருவேளை இப்படியாக ஆண்டவருக்கு என்று ஆண்டவருடைய ஆராதிப்போம்னா நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி இப்படி என்ற ஒரு யோசனையோடு நம்ம இருக்கலாம். When we say we live just to worship him, means that he is the one I want to satisfy, and he need of us, he love us, he delight in our worship. நாம் நினைக்கலாம் அவர் சகலமும் அவர் செய்து முடிப்பான்னு சொல்லி, அப்படி அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில நம்முடைய வழிநடத்துல ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆராதனைக்கு மிகவும் பிரியப்படுகிற தேவனுமாக இருக்கிறார். So many times our prayer meeting, worship itself will take 1 hour above. என்னுடைய ஆராதனையில் எப்பொழுதும் இந்த ஆராதனை என்பது 1 ஹவருக்கு மேலாக நாம் இந்த தேவனை ஆராதிப்பது நாங்கள் உண்டு. And worship always bring us to enter his presence, enter into the place where his authority is executing. ஆண்டோட பிரசனம் எங்க இருக்கிறதோ அந்த பிரசனம் நேராக நம்மை நடத்துவது தான் இந்த ஆராதனையுடைய மிக முக்கியமான நோக்கமாகவே இருக்கிறது. Let's give a thought. If we take away worship, நாம் நினைக்கிறபடி இந்த ஆராதனை நாம் யோசித்து பார்ப்போமானால், the whole prayer meeting,
or the whole prayer altar will be self-centered and anxious expression. God, I have a need. The situation is so bad. God, God, prayer will go to that direction. நாம் ஒருவேளை இப்படியாக நம்ம சுயநலமாய் நம்ம ஆராதனைக்காக என்னை பயன்படுத்தும், என்னை நடத்தும் சொல்லி இப்படியே ஆராதனை செய்து கொண்டிருப்போமானால், அது தேவனுக்கு உரியதாக மாறாமல் நமக்கு சுயநலமாகவே அந்த ஆராதனை இருந்துவிடும். Do you know that many times I feel that when we really worship, to an extent, we sometimes even know that the things has been taken care, and we just give thanks to Him. We bring the case to the Lord, and we know that He knows and He has already taken care of everything. நாம் இப்படி நினைக்கிறோம், ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா தேவையும் அங்கீகரிக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறார், அவர் கவனித்துக் கொள்வார் என்பதாக நாம் கருது விடுகிறோம். Ian Bowles has many things has to do with prayer, so his quotation is so wonderful. And one of these quotations it says that worship brings the soul into the place of communion, where prayer is no longer a duty but a delight. இஎம் பவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் இப்படி சொல்கிறார், வழிபாடு ஆவியை தேவனோடு ஒன்றிணைக்கும் இடத்திற்கு கொண்டு செல்கிறது. அங்கே ஜெபம் இனி கடமை அல்ல, மகிழ்ச்சியாக மாறுகிறது. Yeah, so to make prayer easy is start with worship with all our heart. நாம் உண்மையாகவே ஆராதனை நல்லபடி ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா நல்ல ஒரு ஆராதனையோடு ஆராதிப்பது நமக்கு நல்லது. You see, we have to be careful. Sometimes worship is in the form of a formality, meaning it's like a ritual, like a protocol, like a routine, a procedure. We have to be careful on this part. இந்த ஆராதனை செய்யும் போது நாம் ஒன்று உற்று கவனிக்க வேண்டும். இது நம்முடைய வழக்கத்தின்படி இது வழக்கமாக ஜெபிக்கிற ஒன்று, இது எப்பயும் செய்கிற ஒன்று என்பதாக ஆராதனை எந்தவித சிந்தனையோடு நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. You see, it's just like a bottle can hold water, but we must make sure there is water in the bottle. We can have a procedure to start a meeting or the procedure to draw near to the Lord, but we must make sure inside there's a soul, there's hunger. Inside us is hunger during that procedure. நாம் இப்படி நினைக்கிறோம், ஒரு பாட்டில தண்ணி இருக்கு, அந்த பாட்டில தண்ணியோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்படியாக நாம் ஜெபிக்கிறதுல ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு நாம் தேவனை ஆராதிக்குவது நல்லது. Don't rush the congregation. Come, let's sing. Let's open mouth, just sing. They don't even know. They don't even realize what they are doing. Take some time and tell them why we worship today, and tell them because God invite us. Tell them that because the gate of heaven is open before us. Make them to understand what they do. Then only get them into that procedure, that moment of worship. Then you will see worship itself is filled with hunger soul. It's like a bottle is filled with water, not an empty bottle passing around. இப்படியாக நம்முடைய சபை மக்களை நாம சில நேரத்துல ரொம்ப போர்ஸ் பண்றோம். இப்படி எல்லாம் ஆராதனை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களையே நாம் நம்பிராமல் இந்த ஆராதனை என்றால் என்ன, ஆராதனை தேவன் எப்படி இடைபடுகிறார், நம்ம ஆராதிப்பதனால் தேவ பிரசன்னம் எப்படி இருக்கிறது என்பதாக மிகவும் தெளிவாக நம் சபை மக்களோடு புரிந்துணர்வோடு சேர்ந்து எப்படி இந்த தண்ணீர் பாட்டில நிறைந்திருக்கிறதோ அப்படி தேவ பிரசன்னம் நம்மத்திலே நிறைந்திருக்கும் என்பதாக சத்தியத்தோடு தேவ பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவது நமக்கு நல்லதா இருக்கிறது. You see, second point, worship transform the spiritual atmosphere. இந்த ஆராதனை ஆன்மீக சூழ்நிலையிலிருந்து வழிபாடு செலவுகளுக்கு ரொம்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல இந்த ஆராதனை நமக்கு கொண்டு செல்கிறது. What is spiritual atmosphere? அந்த ஆவிக்குரிய சூழ்நிலை காலநிலை என்றால் என்ன? Just give an example, like if someone quarrel or someone shouting before the meeting, then the meeting will be very intense. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இப்போது யாராவது ஆராதனை முன்பாக ஒரு பிரச்சனை பண்றாங்க, ஆராதனை முன்பாக ஏதோ ஒரு சண்டையிடுறாங்கன்னா அந்த முழு ஆராதனை எப்படி இருக்கும்? You would say that the spirit of anger or the atmosphere of anger, of uncertainty is in the meeting. அப்படி நினைப்பீங்க, இந்த கூட்டமானது ஒரு கோபத்தோடு ஆரம்பிக்கிறது, கோபத்தோடு நடக்கிற ஆராதனையா இருக்கிறதுன்னு சொல்லி அப்படி ஒரு நினைவுக்குள்ள
நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள். If you heard the mayor have come to know Jesus Christ and he's coming to your church, so today your church service has a VVIP is coming, so the atmosphere is full with excitement, anticipation. ஒரு போதகர் உங்கள் சபைக்கு வருவார்னு நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு முக்கியமான நபர் இந்த வேளையில மத்தியில வரப்போகிறார் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு, எந்த ஒரு ஆவலோடு நீங்கள் காணப்படுவீர்கள். Do you know that church has an atmosphere? நல்ல ஒரு சூழ்நிலை சபையில காணப்படும். Somehow, I heard some of the church during their church meeting they play some music like in the cafe. Cafe has a very casual, relaxed piano. அதாவது கேஃபே, இந்த காபி அருந்துகிற இடம், ஒரு டீ ஹோட்டலா இருக்கலாம். அந்த இடத்துல இந்த ஆராதனையை ஒரு சிலர்கள் இப்படி செய்வார்கள். You don't play national anthems in the cafe. Very intense. When you hear your national anthem, very intense. நீங்கள் இப்படிப்பட்ட ஹோட்டல்களில் நீங்கள் கேட்கும் பொழுது அதுக்கேற்ற சூழலுக்குள் உண்டாகாது. And if you go to Saravana and the shopping mall, the music they play are all different. It's different from cafe. அந்த சூழ்நிலையில அந்த மியூசிக் ஆனது எந்தவித ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, எந்தவித அந்த உணர்வையும் அந்த மியூசிக் ஏற்படுத்தி விடாது. So that is something is creating the atmosphere in the church. அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாகத்தை இந்த சபைகளிலே நாம் உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவது நமக்கு அவசியம். I never play cafe music in church because make them want to drink coffee and just to socialize. I don't do that. ஹோட்டல்ல மியூசிக் பண்ணல, அப்படிப்பட்ட மியூசிக்லாம் எந்த ஒரு கால சபையிலே நான் போடுவது கிடையாது. ஏன்னா அப்படி போட்டு சொன்னா அங்க வெளியில இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த சபை மாறிவிடும். அதனால எந்த ஒரு அந்நிய ஒரு இசையையும் நான் சபையில நான் போடுவது கிடையாது, வாசிக்கிறதும் கிடையாது. I play music that make God is the center of the church. நாங்கள் இசைப்போம், ஆண்டவர் எங்கள் மத்தியில் எப்படி இருப்பார், எப்படி கடந்து வருவார் என்பதை மையப்படுத்தி தான் என்னுடைய சபைகளில் இப்படிப்பட்ட இசைகள் நிறைவேற்றும், இசைகளை நடத்துவோம். But many times I don't play music because our worship is long enough. The moment when people come in, we are worshiping God, and God is enthroned in the praises of His people. நாங்கள் நிறைய முறை இதுக்காக நாங்கள் மியூசிப்பது கிடையாது. ஜனங்கள் வந்த மாத்திரத்திலே நாங்கள் மியூசிக் நிறுத்தி விடுவோம். அப்படி தேவனுக்குள்ளாக அவளை பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடத்துவோம். தேவ பிரசன்னத்தை அந்த ஜனங்கள் உடனே உணர்ந்து கொள்வார்கள். Many times the worship, the lyrics is always focused not on our needs, but God is worthy, God is holy, God is high above any other name. நம்ம எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல இந்த வரிகள் அமையக்கூடாது. அந்த வரிகள் அமைய வேண்டிய விதை எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், தேவனை மையப்படுத்தி தேவனை எப்பொழுது உற்சாகமாய் ஆராதிக்கிற வரிகளாக, தேவனை மகிமைப்படுத்துகிற வரிகளாக மாத்திரம் இந்த ஆராதனையில நம் முக்கியத்துவத்தை பெற வேண்டும். Because when we worship God and He become the center and He is enthroned and His presence will come. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அவர் நம்மத்திலே கடந்து வருகிறார், அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். And one of the very good story written in 1 Samuel chapter 16, it says about the harmful spirit or the evil spirit come upon Saul, King Saul, and David took the lyre or the musical instrument and played it, and Saul was refreshed, and the harmful spirit depart from him. ஒரு விஷயத்தை நான் வேதத்துல வாசிக்க கூடும். அது என்ன சொன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16:23 சவுலுக்கு அந்த விரோதமான அசுத்தாவிகள் வரும் பொழுது தாவீது அந்த இசைக்கரை விடுத்து வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அந்த தீய ஆவி, சவுலுக்கு இருக்கிற தீய ஆவி சற்று வெளியேறுவதை இந்த இடத்துல பார்க்கின்றோம். I have cases like old people coma or they are bedridden, and we always try to make sure that we'll bring a MP3 player, small player with a charging battery and a pen drive with worshipful music, and we want to say that please play next to her or him. யாராகிலும் வியாதி பற்றி பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த இசைகளை வாசித்து தேவத்தனையோடு அவங்களை ஆராதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தை அந்த பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், பலப்படுவார்கள்.
You know, sometimes a patient or the family members of the patient speak something. I wouldn't say they purposefully do that, but they will speak something negative. They'll speak something more, a lot of anxious, anxiety, all sort of things. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல யாராயிலும் வியாதிப்படுவர்கள் சொன்னால், வயதானவர்கள் வியாதிப்பட்டுவிடுவர்கள் சொன்னால், ஒன்று செய்வார்கள். அவங்க எப்பொழுதுமே புலம்பிட்டே இருப்பாங்க. எதுவும் தாறுமாறா பேசுவாங்க. குழப்பமானதை பேசுவாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த வயதானவர்கள் அவங்க வழி நிமித்தமா இப்படி பேசுவது உண்டு. If they are not believers or they are weak in their faith, even though they are believers, we can't help. Sometimes they want to air out, they want to say something that express their worry. அவங்க இப்படிப்பட்ட ஒரு மன சோர்வடையும்போது, பலவீனத்துல இருக்கும்போது, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கட்டும், விசுவாசம் இல்லாம இருக்கட்டும். ஆனா கூட அவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கும் பொழுது, அவளுக்குள்ள ஒரு உற்சாகம் அடைகிறார்கள். அவர்கள் நிஜமாக தேற்றப்படுகிறார்கள். But immediately they stop speaking, they stop saying something, then the worshipful music take over the atmosphere, build the faith, build the presence back to where he's the focus of everything. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு குழப்பமடைந்து பேசுவது நிமித்தமாக இந்த இசைக்கருவி வாசித்து ஆராதிக்கும் பொழுது சட்டென்று அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறுத்தி விடுவார்கள். அப்போது நாம் நினைத்துக் கொள்ளலாம், இவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். Yes, even though yes, King Saul disobey God, and his heart has a lot of, I mean, loophole that demonic spirit come and harm him. இப்படியாக அவன் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் செய்த நிமித்தமாக சவுலுக்குள் இருந்த அந்த ஒரு பலவீனப்படுத்த ஆவி, அசுத்த ஆவி அவனை அலங்கழித்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் தாவீது போய் அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஆறுதல் வந்தது. You see, and you know, yes, he's disobey God, and demonic spirit affecting King Saul. But when David play worshipful music, and the spiritual atmosphere change, that even the demonic spirit has to leave him. அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த நிமித்தமாக மிகவும் சோர்வுக்குள்ளாகி பலவீனப்பட்டு அசுத்தாவின் அலங்கழிப்பாக மிகவும் சோர்ந்து போனான். ஆனாலும் தாவீது அவனிடத்தில் இசைக்கருவி எடுத்து வாசிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறியது. அப்போது சவுல் நிம்மதியடைந்து ஆறுதல் அடைந்தான். So from here we understand worship transforms spiritual atmosphere. நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த ஆராதனை நம்மை நடத்துகிறது. And we know that whenever worship attracts God's presence, and demonic spirit or the spiritual darkness will flee away. நாம் ஒன்றை நாம் விசுவாசிக்கிறோம். எப்பொழுது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதோ அப்பொழுது பிசாசுகள் வல்லமைகள் அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவ மகிமை அடைகிறார். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வருவதாக இருக்கிறது. So when believers worship, I would say that it's a corporate worship. Everyone worship, not the worship leaders singing and the audience just keep quiet. No, I say that when all of us corporate worship. நான் ஒன்று சொல்லுவேன், விசுவாசிகள் ஒரு பக்கம் வாசிப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்படி அல்ல. லீடரா கூட வருஷப்பட எல்லாரும் சேர்ந்து ஒருமுகப்பட்டு ஜெபிக்கிறதா ஒரு உண்மையான ஆராதனையா இருக்கும். They will change the spiritual atmosphere from oppression to freedom, from confusions to peace in their heart. அப்படி இப்படி ஆராதிக்கும் பொழுது அவளுக்கு இருக்கிற அந்த குழப்பத்துல, கண்ணீரில, போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு உண்மையான ஆராதனைக்குள்ளாக அவள் வருகிறார்கள். You know, in the spiritual warfare, worship establishes God's throne and give no place for the enemy. இந்த ஆவிக்குரிய ஆராதனையில நம்ம செய்யும் பொழுது எந்த விதமான காரியங்களும் பிசாசுடைய காரியங்களும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. பிசாசு காரியம் அங்கே நடப்பதில்லை. அங்க இருக்கிற முற்றிலும் சூழ்நிலை மாறி தேவ பிரசனத்தினால் அந்த ஆராதனை நிமித்தமாய் அந்த தேவ பிரசனம். You know, many times when we do deliverance, when we want to cast out demons, you know, not the shouting that makes things works. Many times it's the worship moment that causes the greatest torture to our enemy. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம். நம்ம ஆராதனையில நம்ம கத்தி கூச்சலிட்டு நம்ம பிசாசை நம்ம துரத்துவதற்கு நம்ம பார்ப்போம். அப்படி அல்ல. ஆராதனையில நம்ம ஆராதிக்கும் பொழுது
பிசாசின் கிரிகள் அவனிடத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து வெளியே போறதை பார்க்கிறோம். இந்த ஆறுதல் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. You know, and choosing to worship in their weakness is the greatest resistance to the enemy and the most powerful act of worship. நம்முடைய பலவீனத்துல இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும் போது பிசாசுக்கு கனவீனம் அடைகிறான். நமக்கோ ஒரு பலன் உண்டாகிறதுக்கு, நமக்கோ ஒரு ஆறுதலும் உண்டாகிறது. You know, we must learn to worship God. நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Especially when you are feel so weak. நீங்க எப்பொழுதெல்லாம் பலவீனத்துல காணப்படுகிறீர்கள் அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆராதிக்க துவங்குங்கள். George Mueller said this word. He say, Satan trembles when he sees the weakest saint upon his knees in worship. வழிபாட்டில் முண்டியடித்து இருக்கும் மிகவும் பலவீனமான பரிசுத்தவானை கண்டால் சாத்தான் நடுங்குகிறான் என்பதாக ஜார்ஜ் முல்லர் என்பதாக சொல்கிறார். தேவபக்ஷ சொல்கிறார். Even you are the weakest person in the whole world. When you are upon your knees in worship, Satan trembles. நீங்கள் எவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கலாம், நீங்க வீக்கா இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் நீங்க முழங்கால் போட்டு தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது பிசாசானவன் அப்படிப்பட்ட ஆராதனை வீரனை பார்த்து நடுங்குகிறவனாக இருக்கிறான். Train your members in true worship. உங்களுடைய ஊழியர் விசுவாசிகளை சரியான வழி நடத்துதல அவளை நீங்கள் நடத்துங்கள். Anything happens, I always tell you, I say many times, worship, praise the Lord, praise the Lord. Every time when trouble happens, before you find a solution, praise the Lord, praise His holy name. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் அந்த அகப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தேவனை ஆராதிக்க துவங்குங்கள். அப்பொழுது உண்மையாகவே ஒரு தெய்வீக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை நீங்கள் விடுதலையாக இருக்கும். God never fails us when we worship Him. ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். Number 3, worship refocuses the heart, meaning that put our hearts in the right path or realign to God. மூன்றாவதாக வழிபாடு என்பது இருதயத்தை தூண்டி ஒருமுகத்தன்மையை அது கொண்டு வருகிறது. You see, Habakkuk, the prophet Habakkuk, in chapter 3, verse 17 to 18, I'm going to read part of the scripture, and he says that though the fig tree shall not blossom, nor the fruit to be on the vine, yet I will rejoice in the Lord. I will take joy in the God of my salvation. அபக்குக் 3ஆம் அதிகாரம் 17-18 நான் வாசிக்கிறோம். அபக்குக் 3ஆம் அதிகாரம் 17-18 உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அபக்குக் அத்திமரம் மலராத போதிலும், திராட்சைகள் கனி அல்லாத போதிலும், ஒலிவு மரத்தில் பயிர் தவறி போதிலும், வயல்களிலே உணவில்லாத போதிலும், ஆட்டு கூட்டத்தில் ஆடுகள் இல்லாத போதிலும், கன்று கோட்டையில் மாடுகள் இல்லாத போதிலும், நான் கர்த்தரால் மகிழ்ச்சி அடையேன், என் ரட்சிப்பின் தேவனில் ஆனந்தம் அடைகிறேன். Actually, really, this is as a powerful things. When everything is not profitable, when everything looks like against you, but worship will always align us, refocus our hearts to the Lord. அந்த ஆராதனையில எந்த விதமான சூழ்நிலை கூட நமக்கு விரோதமாக காணப்படலாம், நமக்கு நேர்மறையாக இருக்கலாம். ஆனாலும் ஆராதனை செய்யும் பொழுது எல்லாமே மாறி விடுகிறது, நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. I remember when I come back from India during January, I was having spine injury. You know, every night, I would say almost most of the time, but especially at night when I couldn't sleep, so painful. And I would say Psalm 103, like always you end your service. நான் எப்பொழுது இந்தியா தேசத்திலிருந்து ஜனவரி மாதம் நினைக்கிறேன், நான் மலேசியாவுக்கு வரும் பொழுது எனக்கு அந்த ஜாயிண்ட் வலி, எனக்கு ரொம்ப வலி வேதனை ஏற்படுத்தும். அந்த ஆராதித்து நான் ஜெபிக்கிறது உண்டு. அப்படி ஆராதனை செய்யும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னை மூடும். I always say that bless the Lord, oh my soul, everything that's within me, my spine, my muscle, my ligaments, everything's inside me, you will praise your holy name. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாமே உங்களை பாடும், துதிக்கும், எல்லாமே மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நான் தேவன் இப்படியாக நான் ஆராதிப்பது உண்டு.
I really want to say that I'm a satisfied customer of praising God. நான் உண்மையா ஒன்று சொல்கிறேன். நான் எப்பொழுதும் இந்த ஜெபத்து நிமித்தமா, ஆராதனை நிமித்தமாய் நான் திருப்தி அடைகிறது உண்டு. And Psalms 42 verse 5 says that, "Why are you cast down, O my soul? And why are you in turmoil within me? Hope in God, for I shall again praise him, my salvation." சங்கீதம் 42:5 இப்படி சொல்கிறது, "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்." Sometimes I feel that I preach so well, as if everything you just need to learn how to worship, you take care of more of your trouble. நான் இப்படி நினைப்பேன், ஆண்டவர் நல்லவன் ஆராதித்திருக்கிறேன். அதனால எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீர் எடுத்து போடுன்னு சொல்லி நாம் நினைப்பது உண்டு. But actually, it's true. If you're believers, the members in the church, if anything happen, they learn to praise the Lord, worship the Lord, God will take care of everything. இதெல்லாம் உண்மைதான். சபையா இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், விசுவாச குடும்பமா இருக்கலாம். நம்ம எப்போ தேவனை ஆராதிக்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகள் நீங்கி விடுவது உண்மையான ஒரு விஷயம்தான். But instead of that, we have trained our member, whenever there is any need, come to the pastors. Keep calling Pastor Stanley. Can you pray for me? Keep calling Pastor Stanley. I lost my money. Also call Pastor Stanley. Your people will always rely on you, but they cannot have the breakthrough. நாம் உண்மையாக இப்படி நாம் சொல்லிவிடுகிறோம். யாராலும் பிரச்சனை வரும்போது, யாரும் பணத்தை இழந்து விடும் பொழுது, பிரச்சனை வேதனையோடு இருக்கும் பொழுது, நம்ம ஒரு ஊழியக்காரர் குறிப்பிட்டு அவரை நீங்கள் கூப்பிடுங்கள், அவர் உதவி செய்வார், அவர் இப்படி நம்ம சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட டைரக்டர்ல திசையில நம்ம உறுதி நடத்துவது கிடையாது. So I want to ask you a question. What are you training your people to do? Are you training your people whenever there's a need, call your number, or whenever there's a need, come to the Lord in worship? Which one are you training them now? நான் உங்கள இடத்துல கேட்கிறேன். உங்கள சபையில நீங்க எப்படி நடத்துறீங்க? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்களுடைய நம்பர் குடுத்து, என்னை அழைங்க, என்ன பேசுங்கன்னு சொல்லி நடத்துறீங்களா? இல்ல தேவ சமூகத்துல எப்படி ஆராதிச்சு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவர வேண்டும் சொல்லி உங்களுடைய சபை மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? என்ன 2ல எதை செய்கிறீர்கள்? If you make them feel that they need pastor so much, which you feel very happy because people need you, but when persecution come, you'll lost all your members because they can't find you. ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இப்படியாக அந்த உபத்திரவப்படும்போது, வேதனைப்படும்போது, என்னை தான் அவன் அழைக்க வேண்டும், என்னை கூப்பிட வேண்டும், அப்போதுதான் விடுதலை உண்டு என்று நீங்கள் நினைப்பீர்கள் சொன்னால், நிஜமா உங்களால நிற்க முடியாது. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, நீங்கள் 2 பேரும் காணாம போயிடுவீர்கள். அவங்களும் உங்கள விட்டு கடந்து போய்விடுவார்கள். One of the things we must understand that worship is not based on how we feel, but based on who God is. நாம் இந்த ஆராதனையில நாம் எப்படி நம்ம குறித்து நினைக்கிறோமோ என்பது அங்க முக்கியமாகவே இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், இருக்கிறார் என்பதை இந்த ஆராதனையில நம்ம தெரிந்து கொள்வது தான் நமக்கு அவசியமா இருக்கிறது. We might feel bad about ourselves, lousy about ourselves, but when we worship, it's not about you or anyone. It's about God, and God is always good. நாங்க எப்படி பலவீனத்தோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், அது ஒரு பொருட்டு அல்ல. அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் யாரா இருக்கிறார் என்பதுதான் இந்த ஆராதனையில முக்கிய மைய கருத்தாக இருக்கிறது. Singing in worship realign our emotions and turning our sorrow into joy. நம்ம இந்த ஆராதனையுடைய முக்கியமாக என்னன்னாக்கா, நம்முடைய துக்கங்கள், நம்முடைய போராட்டம் எல்லாம் மாறி சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. Yan Bao says that worship is the believer's response to God, to who God is, not how we feel. இஎம் பவுன்ஸ் என்று சொல்கிற தேவ மனுஷன் இப்படியே சொல்கிறார், வழிபாடு என்பது தேவன் யார் என்பதை அறிந்து விசுவாசின் பதிலாகும், நம்முடைய உணர்ச்சிகளை பொருள்படுத்தியது அல்ல. Amen. Number 4, worship is a spiritual sacrifice. 4வது வழிபாடு என்பது ஒரு ஆன்மீக தியாகம். And here says that through him, then let us continue to offer up a sacrifice of praise to God. That is the fruit
of lips that acknowledge His name. எபிரேயர் 13:15 ஆகையால் நாம் அவரின் மூலம் தேவனுக்கு தொடர்ந்து ஸ்தோத்திர பலியை கொடுப்போம். அதாவது அவருடைய நாமத்தை ஒப்புக்கூறும் உதடுகளின் கனியாகிய பலிகளை செலுத்துவோம். You see, I mean, many times when we worship, we have to see this. The words that we say, or the song that we say, or the voice that we release, it is a fruit, it is a sacrifice before the Lord. நாம் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போதோ நம்ம வாய்களை திறந்து நாம் தேவனுக்கு இப்படியாக சொல்லி கொடுக்கிறோம். இதுதான் அவருடைய நம்ம இருக்கிற ஸ்தோத்திர பலிகளாக இருக்கிறது. And I might offend someone to say this, but I have to say that there is no silent worshipper. நான் ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில விஷயத்துல மௌனமாக சில ஜெபங்களை சிலர் ஜெபிப்பார்கள். You see, when you are in the train or when you are in the bus, when everyone was sleeping and you are worshiping silently in your heart, yes, you can worship in that way. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ரெயின்ல நீங்க பிரயாணம் பண்ணலாம், இல்ல பஸ்ல போலாம், எல்லாம் நித்திரைத்துக் கொண்டிருக்கலாம், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்துல நீங்கள் மௌனமா இருந்து ஜெபிக்கிறது என்பது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். When you have sore throat, you cannot make a voice, make a sound. And when people worship God, you worship in your heart. Yes, you can worship. நீங்கள் ரொம்ப அநேகருக்கு ஒரு எரிச்சல் இருக்குது, எல்லாம் சத்தமிடுறாங்க, உங்களை நல்லா ஆராதிக்கணும்னா அந்த இடத்துல நீங்கள் மௌனமாய் இருந்து ஆராதிப்பது என்பது அது ஏற்புடையதுதான். But when you are healthy, when you are in the church service, when everyone is singing and you choose not to sing, that is not worship at all. That is rebellion. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், நல்லா உங்களுக்கு பாடுவதற்கான தாளந்து இருக்குது, ஏற்ற வசதி வாய்ப்புகள் இருக்கு, எல்லாரும் பாடி ஆடி துதிக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நீங்கள் மௌனமா இருப்பது என்பது அது நல்லதல்ல. அப்படி மௌனமா இருப்பது நீங்கள் தேவனோடு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்பதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கும். Can be three reasons. It can be three reasons. Yeah, one, you are mad at God, you're angry against God. நீங்கள் தேவன் மேல நீங்கள் கோபமா இருக்கிறீர்கள். Or you maybe feel anger, resentment towards someone, or maybe the worship leader, maybe the pastor, or maybe your neighbor. இல்ல நீங்கள் இப்படி இருப்பது காரணம் உங்களுடைய சபை போதலா இருக்கலாம், இல்ல வர்ஷிப் தலைவரா இருக்கலாம், இல்ல வேற யாருக்கெல்லாம் சபையில நீங்கள் பேசாததுக்கு நிமித்தம் மௌனமா இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. Or maybe you just say, I have my own way. I don't want to sing today. I don't sing. இப்படி நீங்கள் இப்படி முயற்சிக்கலாம். இன்றைக்கு நான் பாட போறது கிடையாது. நான் ஆராதனை போறது நான் மௌனமா தான் இருக்க போறேன் என்ற முடிவோடு நீங்கள் காணப்படலாம். You see, all these three stop worship. இந்த மூன்றும் ஒரு உண்மையான ஆராதனையை நிறுத்திவிடும். ஆராதிக்க வழிவகைக்கு செய்யாது. You see, that's why I say there's no silent worshipper in church. அதனால்தான் யாரும் மௌனமா இருந்து சபையில ஆராதிக்க கூடாது. சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். He's God, He's the highest one. You have to bow down to Him, and that is called worship. அவர் உன்னதமானவரா இருக்கிறார், அவர் மகிமை தேவனா இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்ம தாழ பணிந்து உண்மை உத்தமத்தோடு அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும். In normal circumstances, you must sing. You must use the fruits of your lips to acknowledge His name. எந்த விதமான போராட்டத்து மத்தியில் உங்களுடைய உதடுகளை அவருடைய நாமத்திற்கு மகிமைப்படும்படியாக நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். Psalms 50:23 says that the one who offered thanksgiving as his sacrifice glorified me. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். You see, the Bible says that this word is in the Old Testament. When people are still giving sacrifice, whether it's a lamb, whether it's a goat, whether it's a ox. இது பழைய உடன்படிக்கை சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்த ஒரு எருதையோ ஒரு ஆட்டையோ மற்ற எந்த விதத்தில் பலி செலுத்தும் போது
Remember, this is Old Testament. இது ஆக்சுவலி இது பழைய ஏற்பாடு. The Bible says that God, those who offer thanksgiving, meaning offer praise and worship, they glorify Him. இந்த பழைய ஏற்பாடுல சொல்லி யார் கர்த்தரை ஸ்தோத்திர பலியிடுகிறானோ அவனை தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்பதாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது. This word is not limited to New Testament believers. This word is basically says that, yeah, you give your burnt offering, sin offering, transgression offering, peace offering, but there's one more offering you can also give that I will accept, I will delight in it. That is the word of praise. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தகன பலியை செலுத்தலாம், அவ்வளவு மற்ற பிற பலிகளை நீங்கள் செலுத்தலாம். ஆனால் அதுக்கும் மேற்பட்டது என்னது அந்த ஸ்தோத்திர பலி. இது முக்கியமான ஒரு பலியாக இருக்கிறது. So today, train the members, sing, say it out loud. இன்றைக்கு உங்களுடைய சபை மக்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். நல்ல உற்சாகிக்க ஆராதிக்க அவளை ஊக்கப்படுத்துங்கள். Amen. And praise is the spiritual sacrifice believers offer to God. இந்த ஆவிக்குரிய ஆராதனை ஜனங்கள் ஏறெடுக்கிற ஒரு உன்னதமான ஆராதனையாக இருக்கிறது. I say many times, when we choose to worship, even though there's no feeling or in difficult circumstances, God takes special delight in it. நம்ம எப்படி நம்ம சோர்வுற்று இருக்கலாம், இல்ல பிரச்சனையோடு நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் ஒன்று விஷயத்தை ஆண்டு கவனிக்கிறார். அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். You know, nowadays young people sometimes will take a part-time job. இந்த சிறு இளைஞர்கள் ஒரு பகுதி நேர வேலையை தேர்வு செய்வார்கள். Especially they like to take part-time job during public holiday because double pay. If a national day, triple pay. இந்த இடத்துல எனக்கா இந்த விசேஷமான நாட்களில் எடுத்து சொன்னா ஒரு ரெட்டத்தனையான ஒரு வருமானம். லீவ் நாட்கள் சொன்னாக்கா ரெட்டிப்பான ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைச்சு விடும். So when you are in normal circumstances, you praise the Lord, you got normal pay. நீங்கள் நல்ல உற்சாகமா இருக்குது நீங்க ஆராய்ச்சினாங்க அந்த விதமான எந்த லாபமும் குறைவா தான் இருக்கும். If you are very low, you got a lot of problem, you praise the Lord, you got double pay. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்களுக்கு பிரச்சனை சிக்கொண்டு இருக்கிறீங்களோ போராடல் இருக்கிறீங்களோ அப்ப நீங்க ஆராதிக்கும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அப்போது பெற்றுக் கொள்கிறீர்கள். When you are in a very difficult circumstances, you can persecute by people like Paul and Silas in the prison. You praise the Lord, you worship God, triple pay. நீங்க எப்பொழுதெல்லாம் நீங்கள் உபத்திரப்படுத்துகிறீர்கள் வேதனைப்படுத்துகிறீர்கள் எப்படி பவுல் சீலாவும் அந்த சிறையில் அடிக்கப்பட்டு அதில் தேவனை ஆராய்த்தார்களோ அப்பொழுது 3 மடங்கான ஒரு ஆசீர்வாதம் ரெட்டிப்பையில 3 மடங்கு ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொள்கிறார்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். This is the way how I look at worship. The more difficult the circumstances I'm in, when I choose to praise God, it shows my faith are stronger. That shows my faith are truth. எப்படியெல்லாம் நான் சோதிக்கப்படும் போது நான் எல்லாம் விளைவினப்படுத்தும் பொழுது நான் கஷ்டப்படும் போது நான் ஜெபிக்கணும். அப்போ எனக்கு தெரிகிறது நான் எப்படி தேவன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கொண்டிருக்கிறேன் என்பதாக என்னால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. God takes delight in the sacrifice of praise offered by trusting hearts. George Mueller. ஜார்ஜ் முல்லர் என்ற தேவன் இப்படி சொல்றார், நம்பிக்கை கொண்ட இருதயங்களால் அர்ப்பணிக்கப்படும் ஸ்தோத்திர யாகத்தில் தேவன் மகிழ்கிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார். You see, when your heart is when you are in bad circumstances, and yet you trust the Lord, and yet you praise and yet you praise Him. I mean, God delight in you. எப்படின்னாக்கா நீங்க உண்மையாகவே சோதனை இருக்கும்போது கஷ்டத்துல இருக்கும்போது போராட இருக்கும்போது நீங்கள் ஆராதிக்கிறீங்களே அப்படிப்பட்ட ஆராதனையை மிகவும் கர்த்தர் வரவேற்கிறார். அப்படி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Number 5, worship awakens prophetic prayer. இந்த ஆராதனை என்பது ஒருமைப்பாட்டை நமக்கு ஒருமைப்பாட்டை அடைவதற்கு வழிவகை செய்கிறது. You see, awakens has another word. I would say that activates.
he activates a prophetic flow in the church when worship starts. அந்த ஆராதனை செய்யும்போது இந்த தீர்க்கதரிசன வரங்கள் அதை செயல்பட துவங்குகிறது. In 1 Corinthians chapter 14 verse 5 says that, I will pray with my spirit, but I will pray with my mind also. I will sing praise with my spirit, but I will sing with my mind also. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15 வசனம் இப்படி சொல்கிறது, இப்படி இருக்க செய்ய வேண்டும் என்றது என்ன, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். The 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 churches in Corinth is very, I mean, I would say that is very, if you use today's terms, is very charismatic or very spirit filled. இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே அந்த கொரிந்திய சபையினாக அவர் ரொம்பவும் ஆழ்ந்திருந்தார்கள், ரொம்பவும் உற்சாகம் அடைந்திருந்தவராக காணப்பட்டார்கள். But Apostle Paul tell them, you have two dimensions: pray in the spirit and pray with understanding. Worship in the spirit and worship in understanding. ரெண்டு காரியங்களை அந்த கொரிந்தியர்கள் உணர்த்துகிறார்கள். எப்படி நீங்கள் ஆக்கப்பூர்வமா ஜெபிக்கிறீர்களோ, புரிந்து உணர்வோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி ரெண்டு விஷயங்களை அப்போஸ்தலன் பவுல் அந்த கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதுகிறார். This verse suggested they have a balance both in the spirit and in understanding. இந்த வசனம் நம்ம என்ன உற்சாகப்படுத்த சொன்னாக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் ஒரே ஒரு மனநிலை இருக்கிறதை நாம் இந்த வார்த்தை நிமித்தமாய் நம்ம எளிமையாய் புரிந்து கொள்ள முடிகிறது. But here says something very special. He say, sing praise with my spirit, meaning that when you worship, you can also let the spiritual language, which is tongue, to release. இந்த ஆவியோடும் கருத்தோடும் பாடுவது என்பது ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றத்தை, ஆவிக்குரிய எழுப்புதலை அங்கு குறிக்கிறதா இருக்கிறது. When you worship, there will be prophetic worship, singing in the spirit to start to release. நீங்கள் இந்த ஆவியில நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசனமான வரங்கள், தீர்க்கதரிசனமான காரியங்கள் வெளிப்படும். You see, here the Bible says that in Psalms 32 verse 7 says that, you are a hiding place for me, and you preserve me from trouble. You surround me with shout of deliverance. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது, நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். Here says this with a shout of deliverance, with a declarations, with a praise. இந்த இடத்துல சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லா விதத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். Meaning that, in worship, the Holy Spirit releases revelation. இந்த இடத்துல ஒரு ரகசியம் என்ன சொன்னா, ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். When you are in trouble, when you are in normal worship, that God will speak into our spirit when we worship. நீங்கள் கண்ணீரோட போராட்டத்து மத்தியில நீங்கள் தேவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே அவர் வார்த்தை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார். நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுதலோடு கர்த்தரோடு பேசுகிறவராக இருக்கிறார். And that worship will give directions to our prayer, give language and directions to our prayer. நம்ம அந்த ஜெபத்துல நல்ல வழிகளை, நல்ல காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் வழிவகை செய்கிறார். And sometimes, one of the songs you also know that God will make a way when there seems there's no way. ஆண்டவர் நமக்கு வழியை உண்டாக்குவார், வேற வழி இல்லை. ஆண்டவரே நமக்கு ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்குறார் என்பது நான் அறிந்திருக்கிறேன். When you sing that song, and suddenly before that you are so low in the spirit, but once you sing that song, that word just release. நீங்கள் எப்பொழுது பாடுறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் நிஜமாக பலவீனப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பாடலை துவங்கும் பொழுது நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். நல்ல ஒரு
எழுப்புதலை நீங்கள் காண்பீர்கள். You used to feel so low after singing that song, that lyrics release the spiritual truth, and suddenly your prayer direction just changed. நீங்கள் இப்படி பாடி ஆடி துதிக்கும் பொழுது உங்கள் வழிகளையே அந்த ஆராதனை மாற்றி விடுகிறது. And you know, sometimes songs lyrics often carry spiritual truth and stirs the heart and builds and birth intercessions. உண்மையாகவே இந்த பாடல் வரிகளில நிறைய அர்த்தங்கள் உண்டு. வேத வார்த்தைகள் உண்டு. இப்படி பாடும் பொழுது நிறைய வழி செய்கிறது. சரியான பாதையை நாம் அந்த வரிகளிலே நாம் கண்டு கொள்கிறோம். But now the pastors, you have an extra job to do, is to filter the song today has been written. Sometimes it's too sensual, too much focus on personal feeling instead on the word of God. நிறைய பேரு இந்த பாடல் எழுதுகிறவர்கள் தன்னிச்சையாக வரிகளை எழுதி விடுவார்கள். ஆண்டவரை மையப்படுத்தி பேசுவது கிடையாது. தனக்கு இருந்த சூழ்நிலையை தான் அந்த பாடல் மூலமாக எழுதி விடுவார்கள். I mean, the music is great, the melody, and I think it's good. But the thing is how much the word of God, the spiritual truth that's embedded in the lyrics, that is we need to be careful. இந்த இடத்துல அவர் எப்படி இப்ப இந்த பாடல் எழுதுகிறார், பாடல் எப்படி அது அர்த்தமுள்ளதா இருக்கிறது என்பதை காட்டிலும், ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் எப்படி அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அந்த பாடல் வரிகளிலே நாம் கண்டு கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. We used to worship, I mean, I would say that we used to uh, remember scripture through singing. Do you still remember that? நீங்கள் பாடல பாடும்போது நிறைய வசனங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் தானே? உங்களுக்கு நிறைய வசனங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது தானே? Just by singing the song itself helps you to remember the scripture. நீங்கள் ஒரு சில பாடலை பாடும்பொழுது நிறைய வேத வசனங்கள் உங்களால ஞாபகத்துக்கு வரும். I mean, a lot of songs help me to remember a long stretch of scripture because the lyrics carry all the truth, the Bible verse. உண்மையாகவே இந்த பாடல் வரிகள் என்பது வேத வசனத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நிறைய விஷயத்துல நிறைய முறை இந்த வசனங்கள் இந்த பாடல் மூலமா நமக்கு வெளிப்படுகிறது. I sure you agree with me. Those days help us to remember a lot of scripture. நான் நினைக்கிறேன் நான் சொல்வதை நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்கள். இப்படி பாடல் பாடும்போது நிறைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படும். So if we carefully select the song and teach our member to sing accordingly, you know, it birth forth intercession. It will give birth our hearts of faith. உண்மையாகவே இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் சபை மக்களுக்கு நீங்கள் பழகி விட்டு நீங்கள் பாடும் பொழுது இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தை தேற்றும் நல்ல உற்சாகத்தை நம்மத்தில கொண்டு வரும் இந்த ஆராதனையில. The Bible says, Ian says that in worship, the souls open to the divine whisperer, divine whisperer that forms the prayers God delight to answer. இந்த இடத்துல இஎம் பவுன்ஸ் என்று சொல்ல தேவ மனுஷி இப்படி சொல்கிறார், வழிபாட்டில் ஆவி தேவனுடைய ரகசிய குரலுக்கு திறக்கப்படுகிறது. அவை தேவன் மகிழ்ச்சியுடன் பதிலளிக்க விரும்பும் ஜெபங்களாக மாறுகின்றன. You see, when we sing song, then God speak to us. And when you hear what God speak to us, we start to pray accordingly and God answer. பாருங்க, நம்ம பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் நம்மோட பேச ஆரம்பிக்கிறார். அவர் நம்ம பேசும் பொழுது அதுக்கு ஏற்றாறு போல நம்ம ஜெபிக்கிற போது காரியங்கள் மாறி விடுகிறது. That's why I say I'd rather spend more time to worship than just get into prayer without preparing my heart. அதான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதிக நேரம் ஜெபிக்கிறதை விட நீங்க நல்லா தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். அவர் இடைப்படும் பொழுது நிறைய ரகசியங்களை மாத்திரம் நிறைய விடுதலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Number 6, worship engages the whole person, meaning every part of your body and to praise the Lord. இந்த ஆராதனை என்பது மனுஷனுடைய எல்லா செயல்பாட்டில் ஊக்குவிக்கிறது, எல்லா விதம் பலன்களையும் இயக்கவும் செய்கிறது. You see, Psalms 134 verse 2 says that, lift up your hands to the holy place and bless the Lord. சங்கீதம் 134 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 134, பரிசுத்த தலத்துக்குள் உங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆசீர்வதியுங்கள். Thank God we still have this verse.
so that in any denominations, when you worship, you can, based on this word, lift up your hands and worship God. இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர் சொல்ல உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை நீங்கள் ஆராதியுங்கள். I mean, we don't have to be restricted, emotionless or actionless to praise the Lord. நாம எந்த விதமான சத்தத்தை உயர்த்தாமல், கைகளை அசைக்காமல் இருந்து விடக்கூடாது. இதைகளெல்லாம் நம்ம வாய்களை விரிவாய் திறக்க வேண்டும். கையை நல்லா அசைத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். But the challenging part is this one. Psalms 149 verse 3 says, let them praise him with dancing. Oh, that is very, I'm not the dancing type of person. But he said, dancing, make melody to him with tambourines and lyre. நேத்துல சங்கீதம் 149:3 சொல்லுகிறது, எக்கால துணியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். You see, King David, when he invite the Ark of Covenant to the Mount Zion, he dancing in front of every people as a king. அந்த இடத்துல இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறான். அவன் அந்த ஆசாரிப்பு கூடாரம் அவன் வீட்டு ஸ்தலத்துக்கு அவன் தேசத்தில் கொண்டு வரும் பொழுது அவன் நடனமாடி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். He don't feel embarrassed, but his queen Mika feel embarrassed. How, oh my husband, what's wrong with you? Why you dance before the people? Let those people dance, not you. இவர் உற்சாகமாக தன்னை மெய் மறந்து அவன் பாடுகிறான், ஆடுகிறான். ஆனாலும் அவனுடைய மனைவி அதை பார்த்து, ஏன் ஜனங்கள் ஆடட்டும், நீ ஏன் ராஜாவா இருந்து நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை ஆடுகிறான்னு சொல்லி மீகால் என்று சொல்லக்கூடிய அதே அவனுடைய மனைவி இப்படியாக சொல்கிறதை பார்க்கின்றோம். You know the story. Mika was barren until the end of her life. ஒரு விஷயம் தெரியும் இல்லைங்களா? மீகால் அவளுடைய கடைசி வரைக்கும் அவள் கர்ப்பம் இல்லாமவே இருந்தாள். மலடியாகவே இருந்தார். But David was blessed by God because he engaged worship with his whole person. ஆனாலும் தாவீது எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தான். காரணம் அவன் ஜெப வீரனா இருந்தான், ஜெபிக்கிறவனா இருந்தான். தான் அவனுடைய காரியம் எல்லாமே ஜெயமா இருந்தது. Don't stop people expressing worship. In fact, encourage them. Be expressive in all forms of worship before the Lord. நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் தேவ சமூகத்தில் மன உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு தேவ சமூகத்தில் எப்பொழுது பாடி ஆடி தேவனை நீங்கள் துதியுங்கள். The whole man must pray, the heart, the soul, the mind, the body, and worship aligns them before God. முழு அங்கங்களும் மனிதனின் முழுமையான அங்கங்களும் இதயம், ஆவி, சிந்தனை, உடல் இருக்க வேண்டும். வழிபாடு அவைக்கு தேவனுக்கு முன்பாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். The last one I will say, worship builds corporate unity. கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்னா, இந்த ஆராதனை என்பது எல்லா சக ஒற்றுமையும் அது நமக்கு கொண்டு வருகிறது. In times of in the book of Acts, you know, when they heard the persecution, they lift up their voice together and say, and they pray. எப்போ உபத்திரம் வரும்போதோ வேதனை வரும்போதோ ஒன்று செய்தார்கள், வாயை விரிவாய் திறந்து தேவனை ஆராதித்தார்கள். And you know, and even in Old Testament, the trumpeters, the singers, they make themselves heard in unison in praise and thanksgiving to the Lord, so that the house of the Lord was filled with cloud, for the glory of the Lord filled the house of God. இந்த இடத்துல 2 நாளாகவும் 5:13 கோவல்காரருடைய பாடகரும் ஒருமித்த மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு அவரை துதித்து தங்கள் சத்தத்தை கேட்கும் பண்ணி எழுப்பின போது துதி ஆராதனை தப்புகள் மற்றும் இசைக்கருவிகள் தன்ன அவர்கள் கர்த்தரை அவர் நன்மையுள்ளவர், அவருடைய கிருபை என்றுக்குள்ளது என்று ஸ்தோத்திரித்தார்கள். அப்பொழுது கர்த்தரின் ஆலை மேகத்தினால் நிரம்பிற்று. ஆசாரிகள் அந்த மேகத்தினால் அங்கு நின்றிருந்து சேவை செய்ய முடியவில்லை, ஏனெனில் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பியிருந்தது. And here give us a background that this worship causing the whole congregations unite together as one. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த இப்படிப்பட்ட ஆராதனை
எல்லாரையும் ஒருமுகப்பட்டு எல்லாரும் ஒரே ஒரு மனநிலையில வரும்படி இந்த ஆராதனை செய்கிறேன். We call that is spiritual oneness. It's worship builds spiritual oneness. இந்த ஆராதனை என்பது ஒருங்கிணைப்பை அது உண்டு பண்ணுகிறது. எல்லாருக்கும் மத்தியில ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கு, ஒருங்கிணைந்து ஜெபிக்க இது உதவுகிற இந்த ஆராதனை. When we know how to worship in harmony, in unity, we also gain authority united in intercession. நாம் எப்படி ஒருமுகத்தோடு நாம் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது, ஒருங்கிணைந்து நாம் பாடும் பொழுது, அங்க எல்லாருடைய மனதும் ஒரே ஒரு நேர்கோட்டுல வருகிறது. எல்லாரும் ஒரே மனநிலையில நாம காணப்படுகிறோம். And you know, when the church pray and worships in unity, heavens respond with God's glory, like what happens with the Temple of Solomon. தேவாலயம் ஒருங்கிணைந்து ஜெபித்து வழிபட்டால் வானம் தன் மகிமையினால பதில் இருக்கிறது. சாலமோன் எப்படி தேவாலயத்தை கட்டி எழும்போது அங்க ஒருமனப்பட்டு வந்தது போல. Today, worship is not a warm up or ritual. It is the key that builds us, bring us into God's presence. இந்த ஆராதனை என்பது நம்மை நாமே ஒரு ஈடுபடுத்திக் கொள்வது அல்ல. அந்த இடத்துல எந்த முயற்சியும் அல்ல. அது தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய வல்லமையும் அந்த ஆராதனையில கொண்டு வருவதுதான் இந்த ஆராதனையுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. Hallelujah. Let every of our response become a true response to God. Let every of our worship becomes that live our lives into the presence of God. நாம் எப்படி ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய எல்லா விதத்திலும் ஒருங்கிணைந்த தேவனுக்குள்ள வாசப்பண்ணும்படி இந்த ஆராதனை நமக்கு வழிவகை செய்கிறது. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். God, help us to worship you in spirit and in truth. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். God causing us to love you, like to love worship, to love to present ourselves before you like never before. ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் சிறைப்பட்டு போகாதபடிக்கு நாம் எல்லாவற்றிலும் எழும்பி நிற்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தருளும். Make the church, Lord, be a place that full with your presence. ஆண்டவரின் பிரசன்னத்துல ஒருங்கிணைந்து தேவ சபைகள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். Lord, change the texture or the way of Indian churches worship you, that really a preparation of your glory. ஆண்டவர் உண்மையாகவே இந்த திருசபையில் இருக்கிறதான அந்த ஆராதனைகளை தேவ சமூகத்துல ஒருங்கிணைந்து அவன் ஜெபம் தேவனுடைய வல்லமை அவள் மத்தியில கடந்து வரப்போவதற்காக நன்றி. We say all these things in the name of Jesus, Lord, we pray. எல்லாவற்றையும் எங்களை அன்பு நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபித்து முடிக்கிற நல்ல தகப்பனே. Amen. Amen.